சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழுக்குழுன்னு நீங்கள் பயணம் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மெட்ரோ பயணம் தாங்க சிறந்த பயணம். ஸோ மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோவில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு லைனில் நிற்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்துலேயே வந்து எப்போவுமே மெட்ரோ டிக்கெட்டுக்கு பக்கத்தில் ஃபோன்பே, பேடிஎம் பே அப்படின்னு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்பேயோ பேடிஎம்மோ ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அது மூலமாக டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா 30 ரூபா வரும். இதுவே நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா 24 ரூபா, நீங்கள் 6 ரூபா மிச்சம் பண்ணிடலாம். இதை விட இன்னொரு பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மெட்ரோ கார்டு. அதாவது நீங்கள் அடிக்கடி வந்து மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து வாடிக்கையாளர் சேவை மையம்னு இருக்கும். அங்கே போய்ட்டு மெட்ரோ கார்டுன்னு கேளுங்க. ஸோ அவங்களும் வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை மட்டும் கொடுங்க, ஃப்ரீயாகவே கார்டு வாங்கிக்கலாங்க. கார்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாலேருந்து 2000 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஏடிஎம் கார்டாக கூட தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த கார்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே போகணுமோ அந்த இடத்துல ஒரு சின்ன டேப் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கே இறங்கணுமோ அங்கே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து அதை மைனஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டு வாங்கினதுக்கு இந்த மாதிரி கதை புக்கு மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து எனக்கு நேரம் கிடையாது. பட் நான் சும்மா உங்களுக்கு வந்து காணொலிக்காக திருப்பி காட்டுறேன். ஸோ மெட்ரோ கார்டு நிஜமாவே வந்து யூஸ்ஃபுல். ஸோ நீங்களும் மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா ஸ்கேனர் இல்லைன்னா அப்படின்னா மெட்ரோ கார்டை பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் லைனில் நின்று நேரத்தை கடத்தாதீங்க. பிகாஸ் மெட்ரோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மெட்ரோவில் மறுபடியும் குழுன்னு பயணம் போகிறதுக்காக நான் ரெடி ஆகிட்டேங்க. ஸோ நீங்களும் மெட்ரோ போகிறீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு? நீங்கள் மெட்ரோ கார்டு கொடுத்து போகிறீங்களா இல்லை காசு கொடுத்து போகிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, இணைந்திருங்க. ஓட்டச்சத்தை நம்மளுடன். டாடா, பை பாய்.